அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு. இதுக்கு எந்த ஒரு மெட்டீரியலும் நிறைய மெட்டீரியல் தேவையில்லை. அக்ரிலிக் பெயிண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி பாக்ஸ் இருந்தாலே போதும், அழகான ஒரு கிராஃப்ட்டு செஞ்சிடலாம். இந்த ஊதுபத்தி பாக்ஸ் நான் மங்கள் தீப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்லை, அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் அழகாகவே வரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். நான் இப்போது அக்ரிலிக் பெயிண்டில் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி நான் கலர் பண்ணிக்கிறேன். பேக் சைடில் நான் பண்ணலை, ஃப்ரண்ட் சைட் மட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். அடுத்து அக்ரிலிக் பெயிண்டில் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸோட பார்டரில் சுற்றி 4 சைடும் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படின்னு. இது ரொம்ப சிம்பிள் தான், எல்லோரும் ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு குட்டி டாட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு டிசைன் முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே நான் பண்ண போகிறது வார்லி ஆர்ட் பண்ணுறேன். வார்லி ஆர்ட்டும் இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான வார்லி ஆர்ட் தான் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் பாக்ஸுக்குள்ளே 3 கேர்ள்ஸ் 4 பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி, ஒரு கேர்ள்ஸ் ட்ரம் அடிக்கிற மாதிரி நான் வரைஞ்சிட்ருக்கிறேன். பாருங்கள் எப்படி வரைகிறேன்னு. உங்களுக்கு வரைகிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல தின்னான ப்ரஷ்ஷில் தான் நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு, அடுத்து உடம்புக்கு ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து கீழே ஒரு ட்ரையாங்கிள் வச்சுட்டு ஒரு லெக்கு, அவ்வளோதான். அடுத்து அதே மாதிரி கையில் அவங்க ஏதோ ஒன்று கையில் பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். இதே மாதிரி 5 பேர் வரைகிறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஊதுபத்தி டப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிராஃப்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஊதுபத்தியில் செஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இதை டோரில் மாட்டிக்கலாம், இல்லை சுவத்தில் மாட்டிக்கலாம், இல்லை வெல்கம் போர்டாக வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் மாட்டி வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ஃபோட்டோவை என்னோடய இன்ஸ்டாவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட நேமோட அந்த ஃபோட்டோவை என்னோடய வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெல் இருந்துச்சுனாக்கா எடுத்துக்கோங்க. அடுத்து உள்ள நூலில் கட் பண்ணிவிட்டு உள்ள நூலில் மாட்டிட்டு பேக் சைடு மாட்டிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி மணி இருந்துச்சு, நான் இந்த மாதிரி மணி எடுத்துக்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மணி ₹1 தான் ஒரு பீஸ் வரும், இல்லை 2 பீஸ் ₹1 இருக்கும். அந்த மாதிரி மணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். எனக்கு நான் லாஸ்ட் டைம் வாங்கின மணி பேலன்ஸ் இருந்ததுனால நான் இந்த மாதிரி பெல் எடுத்துக்கிறேன். அடுத்து அதுக்கு மேலே உள்ளன் நூலை வச்சு மேலே ஒரு ரோப் மாதிரி மாட்டிக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம ஊதுபத்தி குச்சியோட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு இந்த ஊசியை மாட்டிட்டு, அந்த ஒரு பாசி மாதிரி இருக்கு இல்லையா, அது பழைய ஹேர் பேண்டில் ஹேர் பேண்ட் லூஸ் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதில் 3 பாசி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாசி இதுதான் இது, அந்த இதுதான். அதை நான் இதில் கோர்த்துக்கிறேன். இது கோர்க்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், என்கிட்ட இருந்துச்சு இல்லையா, அதனால் நான் அதை கோர்த்துக்கிறேன். இப்போ அந்த பக்கம் ஊசி வச்சு முடிச்சு போட்டு மேலே எடுத்துகிட்டு இப்போ இந்த பக்கம் நான் கோர்த்துக்கிறேன். நான் எப்படி கோர்க்குறேன்றதை வீடியோ பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடு திருப்பிட்டு நம்ம பெல்லு ரோப் வச்சு முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பெல்லை
இப்போ வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் சரியாக 7 மணி நான் இப்போ ஒட்ட போகிறேன். அதை வந்து 7 கரெக்டாக வரணுன்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபெவி பாண்டை வந்து ஒட்டிட்டு இப்போ மணியை வந்து 1 by 1 நான் வந்து ஒட்டுறேன். உங்கள்கிட்ட ஃபெவி பாண்ட் இல்லையாட்டி ஃபெவிகால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூவன் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டிட்டு மேலே வந்து ஒரு சேஃப்டிக்கு இந்த மாதிரி செல்லோ டேப்பும் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னாக்கோ சேஃப்டியாக நல்லா ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த பாக்ஸுக்கு வந்து பெயிண்ட் வந்து காயணும் அந்த அளவுக்கு, அதுதான் நம்மளுக்கு நேரம் எடுக்குமே தவிர அடுத்து செய்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான் இது. வந்து நான் என்னோடய பெட்ரூமில் அந்த டோரில் நான் வந்து மாட்டியிருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கலர் 2 கலராக இருக்கிறதுனால எடுப்பாக தெரியல. இதுவே சுவத்துலேயோ இல்லை சிங்கிள் கலர் இருக்கிற டோர்லேயோ மாட்டியிருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஃபேன் காற்றுக்கே நல்லா டான்ஸ் ஆடுது பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து என்ட்ரன்ஸில் நம்ம மாட்டோம்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தேவையில்லைன்னு இந்த ஊதுபத்தி பாக்ஸை கீழே போடுவோம். ஆக்சுவலி இந்த பாருங்களேன், ஊதுபத்தி பாக்ஸில் செஞ்ச மாதிரியே இல்லை, ஒரு நிஜமான ஒரு வுட்டனில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம தேவையில்லைன்னு கீழே தூக்கி போடுற ஒரு ஊதுபத்தி டப்பா தான் இது. அதை நம்ம எவ்வளோ அழகாக மாற்றிட்டோன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், பெஸ்ட் அவுட் வேஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.